loveliesss, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி ஆர்கனைசேஷன் அதுக்கப்புறம் என்னோட மேக் ஓவர் பற்றி கேட்டிருந்தீங்க அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு மல்டிடாஸ்கிங் டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ட்ராயர் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ராஸ் இருக்குது. இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதில் தான் என்னோட ரப்பர் பேண்ட்ஸ், நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். பர்ஃப்யூம் முதற்கொண்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து இப்போ நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இதை நான் எடுக்கிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணலாம். நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரர் மட்டும் நான் தனியாக இருக்கிறனால இந்த ட்ராயரில் தான் மோஸ்ட்டாக திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை அப்படியே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லும் கூட. இதே மாதிரியான சிமிலர் லிங்க் இப்போ நம்மளோட யூடியூப்லேயுமே இருக்குது. அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ட்ராயர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசர் ஸ்டாண்ட்ஸ்லேயும் கொஞ்சம் டஸ்ட்டு சேர்ந்துருக்கும். அதையும் நீட்டாக வைப் பண்ணிவிட்டு ஆர்கனைசரில் அந்த ட்ராயரை ஃபிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சிடலாம். இதுக்கு வந்து தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த ப்ளஷ்ஷு, அதுக்கப்புறம் ஐ ஷேடோஸ், ஐஸ் சம்மந்தப்பட்ட மேக்கப் ப்ராடக்ட்ஸ், மஸ்காரா, ஐலைனர் இதெல்லாமே ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு நான் ஃபஸ்ட் ட்ராக்லேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இந்த ஃபஸ்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக இந்த மாதிரியான மேக் ஓவர் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் நான் வச்சிட போகிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் வந்து அதிகமாக நான் வெளியே தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்குவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபவுண்டேஷன்ஸு, எக்ஸ்ட்ரா ப்ரைமர்ஸ் அதெல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான லிப்ஸ்டிக்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லிப்ஸ்டிக்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ்லலாம் மேலே கொஞ்சம் அந்த ஸ்டிக்கர் அசிங்கமாக தெரியும் இல்லையா, அதனால் ஒரு குட்டி ஸ்டிக்கர் மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் வச்சிடலாம். அண்ட் என்னோடய சன்கிளாஸஸ் அதையும் நான் இங்கேயே வச்சிட்றேன் டக்குன்னு தேடாமல் எடுக்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் பேங்கிள்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் பின்ஸு இதெல்லாம் அடிக்கடி நான் எடுக்கிற விஷயம். அதனால் அதையும் ஃபர்ஸ்ட் ட்ராக்லேயே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் ட்ராக்கும் அதே மாதிரியே ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எல்லாமே க்ளம்ஸியாக இருக்கும் திங்ஸ். இதில் வந்து இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி நீட்டாக வைப் பண்ணி வச்சிடலாம். அண்ட் இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெயில் பாலிஷஸ் எல்லாம் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இந்த செட் ஆஃப் ஆர்கனைசர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இதில் நெயில் பாலிஷ் வைக்கிறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. நம்ம மேக்கப் ஆர்கனைசராக கூட இதை வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் எல்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 4 பாக்ஸஸ் நான் வாங்கியிருந்தேன். இதனோட லிங்க்கையும் சிமிலரான லிங்க் இப்போ நம்ம யூடியூப்லேயுமே கிடைக்குது. அந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதனோட எக்ஸாக்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து வேணும்னா வாங்கிக்கலாம். நல்ல ஒரு 20 கிட்டே நெயில் பாலிஷஸ் வந்து அதில் பிடிச்சி. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் எக்ஸ்ட்ரா வாட்சஸ் எல்லாம் போட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாக்ஸில் ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ரப்பர் பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹேர் பின் அதெல்லாம் போட்டு ஹேர் ரிலேட்டடான கொஞ்சம் குட்டி திங்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். செகண்ட் ரேக் முடிச்சுட்டு அதே மாதிரி தேர்ட் ரேக்லேயும் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நீட்டாக வெளியே எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி நீட்டாக வைப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து வாஷ் பண்ணுறதுனால ஓகே, இது வைப் பண்ணாலே போதும், நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் ஆக்சசரிஸ், அதாவது ஹேர் ட்ரையர், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னர் ஸ்ப்ரே எல்லாமே அதில் வச்சாச்சு. ஸோ வெளியும் நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்ஃப்யூம், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய எக்ஸ்ட்ராலாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு நீட்டாக வைப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் பாக்ஸ் இருந்துச்சு, அதை 2ஆக பிரிச்சுட்டு அதில் வந்து என்னோடய ஹேர் டானிக், அதாவது ஹேர் வளர்கிறதுக்கு நிறைய பூஸ்டர்ஸ் வச்சுருப்பேன், அதெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதனோட பில்லர்ஸ் அதையும் இந்த சைடு இந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் நம்ம தூக்கி போடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆர்கனைசேஷனுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், அதாவது சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் டோனர், பர்ஃப்யூம், மேனிக்யூர் கிட்ட ஒரு குட்டி பாக்ஸில் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பாக்ஸில் நான் வச்சுருந்தேன். ஸோ இது நீட்டாக இருந்துச்சு இந்த பாக்ஸு, அதனால் அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் கீழே ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ எல்லாத்தையுமே ஒரு நீட்டாக வைப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரஷஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். அண்ட் ஃபைனலாக இந்த ட்ராயரில் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் பவுச்சஸ்ஸு, ஊருக்கு போனால் கொண்டு போகிற மாதிரி மேக்கப் ஆர்கனைசர்ஸ் அதெல்லாம் இதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து ரெகுலராக நான் டெய்லி யூஸ் பண்ணுற மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இந்த ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சு குட்டி ஃப்ளவர் வேஸ் மாதிரி வச்சுருக்கேன் கொஞ்சம் அட்ராக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இந்த மேக்கப் ஆர்கனைசரில் வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து ஒரு குட்டி மேக் ஓவர் ஸ்பேஸ் மாதிரி ஒரு குட்டி க்யூட் கார்னராக இந்த இடத்த நம்ம வச்சாச்சு. ஸோ டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு
கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஆர்கனைசேஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே கேட்ட ஒரு டெய்லி சம்மர் மேக் ஓவர் அப்படியே போய் பார்த்துருவோம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்லைட் மேக் ஓவர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிடலாம். லாஸ்ட் வீடியோலையும் சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 வீடியோஸாகவே உங்களோட கெட்டிங் ரெடி சீன்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்மியான ஒரு மேக் ஓவர் தான். இன்னைக்கு வந்து அப்படியே பேசிட்டு நான் என்னென்ன மேக் ஓவர், நான் ஒரு ஸ்லைட் மேக் ஓவர் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட அப்படி ஷேர் பண்ணிடுறேன். லெட்ஸ் கெட் ரெடி. ஸோ இதில் இருக்கிறத அப்படியே போட்டு கிளம்புறதான் நம்மளோட கெட்டிங் ரெடி சீன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நான் டோனர் யூஸ் பண்ணுவேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். டோனர் வந்து ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். டோனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரம் அப்ளை பண்ணுவேன். அந்த அந்த பொன்னியின் செல்வன் வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன். பட் என்னென்னு நான் கிளியராக மென்ஷன் பண்ணல. நான் என்ன சீரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ நெக்டரோட இந்த சுகர் ப்ளம் அண்ட் நீம் ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரம் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக்கான ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ நெக்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. மெயினாக இந்த சீரம் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளான்ட் பேஸ்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹெர்ப்ஸோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீம், அதுக்கப்புறம் ப்ளம், நீம், குக்கும்பர், லெமன் எக்ஸெட்ரா அந்த மாதிரியான ஹெர்ப்ஸோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த சீரம் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லரோடவே வரும். இது ரொம்ப நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். ஸோ இவ்வளோ எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். மெயினாக இதனோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஸ்மெல்லு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரம் தான் நான் அப்ளை பண்ணுவேன். அண்ட் மெயினாக இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த ஆக்னி சென்சிட்டிவான ஸ்கின், acne-prone ஸ்கின் அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பெஸ்ட் பிக் இது. இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால அதிகமான மேக் ஓவரில் எதுவுமே இருக்காது. ஏன்னா வெயிலில் போகிறோம், கண்டிப்பாக அப்படியே பயங்கரமாக நம்ம போட்டதுக்கு மேலே ஒரு மேக் ஓவர் மாதிரி வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சீரம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங்கான எஃபெக்ட், ஒரு ஃபீல் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாகவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கு. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டே க்ரீம் யூஸ் பண்ணுவேன். டே க்ரீமும் வந்து பார்த்தீங்கன்னா அதே ப்ளூ நெக்டாரோட ஒரு டே க்ரீம் தான். மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 30 இருக்குங்க. இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் நம்ம அதிகமாக நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த சம்மருக்கு வெளியே போகும்போது. ஸோ டே க்ரீம் யூஸ் பண்ணும்போது அதுலேயே SPF 30 இருந்துச்சுன்னா இன்னும் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த டே க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் 8 ஹெர்ப்ஸோட இன்க்ரீடியன்ட் மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. 12 ஹெர்ப்ஸோட இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமாதி ஆயில், அந்த எல்லாடி அதோட இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப பிரைட்னிங்காக, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, சன்ல இருந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து அந்த பிரைட்னஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டே க்ரீம் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டோம்னாலே போதும். இதோட ஸ்மெல்லு தாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ டே க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் கம் ஒரு மேக் ஓவர் மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு காம்பேக்ட் லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னாலே நம்மளோட மேக் ஓவர் ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இப்போ எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஒரு மினிமலாக நம்ம வந்து ஒரு மேக் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு ஜெனுவனான ஒரு ரிவ்யூ நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இதில் நான் இதை ஆட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக நான் மோஸ்ட்டாக எல்லா மேக் ஓவர்ஸ் பண்ணும்போது ஒரு 2 மந்த்ஸாக நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொன்னியின் செல்வன் vlogல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சீரம்லாம் யூஸ் பண்ணிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் ஒரு சிம்பிள் மேக் ஓவர். இந்த மாதிரி மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா acne-prone ஸ்கின், அதுக்கப்புறம் acne சென்சிட்டிவ் ஸ்கின்க்கெல்லாம் இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் பிக்குன்னு நான் சொல்வேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபாலோட் பை நம்மளோட நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லைட்டாக மாய்ஸ்சரைசர் நான் போடுவேன். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ப்ரைமர்லாம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸ்கின்னை வந்து ரொம்பவே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிடிச்சதுக்கப்புறமா காம்பேக்ட் பவுடர். காம்பேக்ட் பவுடரில் என்னோட ஷேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காம்பேக்ட் பவுடரில் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் ஐவரி. எந்த ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால
போனோம்னாலும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் நிற்க போகிறது இல்லை. அதனால் வெறும் காம்பேக்ட் மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து சீக் டிண்ட் அப்ளை பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் கம் என்ன சொல்கிறது, ஒரு குட்டி மேக் ஓவர் மாதிரி தான். இது வந்து லைட்டாக இந்த பக்கம் 3 டாட் பண்ணிக்கலாம். இந்த டிண்டோட யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு மேக்கப் போடாமல் வெளியே கிளம்பணும், அட் த சேம் டைம் பார்த்தா கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னா இந்த டின்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிண்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐலைனர் யூஸ் பண்ணணும். ஐலைனர் வந்து நான் பென் டைப் ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். ஐலைனர் முடிச்சதுக்கப்புறம் முக்கால்வாசி எல்லாமே முடிச்சிருச்சு. முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னாலே நம்மளோட ஒரு சிம்பிள் மேக் ஓவர் ரெடி. இன்னைக்கு லிப்ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் பிங்கிஷான ஷேடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், லிப்ஸ்டிக்கும் போட்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்பப்போ நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கீழே காஜல் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து மோஸ்ட்டாக பிளாக் போடுவேன், இல்லைனா ப்ரௌன் போடுவேன். ஸோ இப்போ ரீசெண்ட் ஃபேவரட்டாக எனக்கு ப்ரௌன் தான் கொஞ்சம் நியூட் ஷேட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் ப்ரௌன் காஜல். அவ்வளோதாங்க, எல்லா மேக் ஓவரும் ரெடி. இப்போ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது. வித்தவுட் ஃபவுண்டேஷன் லுக் டக்குன்னு வெளியே கிளம்பி போகிறதுக்கான ஒரு சம்மர் மேக் ஓவர். இதுலேயே வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுற லுக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரப்போகிற வீடியோஸில் ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட எல்லா லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம். அப்படியே கிளம்பலாம் வாங்க. மேக் ஓவர்லாம் முடிச்சுட்டு அடுத்த விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட ஸ்ட்ரே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து அதுக்காக ஒரு 2.5 kgsக்கு நான் வந்து குக் பண்ண போகிறேன். இதுக்காகவே ஒரு 5 லிட்டர் குக்கர் வாங்கி இனி அவங்களுக்கு சமைக்க போகிறோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப நாள் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஸோ இதனால் இது ஒரு ரெசல்யூஷனாக இனி நான் பண்ண போகிறேன் வீக்லி ஒன்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பை நிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.